அன்பான நண்பர்களே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் அவர் உலகிற்கு தந்த அன்பு மற்றும் சமத்துவ உபதேசங்களும். ராமலிங்க அடிகள் 1823 அக்டோபர் 5ஆம் தேதி புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் மதுரை அருகே மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் ஆன்மீக சிந்தனை கொண்டவர். பள்ளிக்கு போகாமல் சைவ நெறிகளை, தேவாரங்களை ஆர்வத்துடன் கேட்டு கற்றார். அவருக்கு சிவபெருமானின் மீது அளவில்லா பக்தி. அவர் தினமும் தீபம் ஏற்றி வழிபடுவார். சிறு வயதிலிருந்தே அவர் அண்ணன் கண்ணையப்பன் தம்பியிடம் படிக்க கூப்பிட்டாலும் பள்ளி முடிந்து கோவிலில் உட்கார்ந்து தியானத்தில் மூழ்கியிருப்பார். பின்னர் அவர் வள்ளலார் என அழைக்கப்பட்டார். காரணம், அவர் எல்லோருக்கும் அன்பு காட்டியவர். அவரது முக்கிய கோட்பாடு அன்பே சிவம், அதாவது இறைவன் அன்பே. யாரிடமும் பகை இல்லாமல் பசிப்பட்டவருக்கு அன்னமளிப்பதே இறைவனை வணங்குவது. வள்ளலார் உலகிற்கு 3 முக்கியமான உபதேசங்களை தந்தார். 1. சமத்துவம். ஜாதி, மதம், மொழி, நாட்டு பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் சம உரிமை. 2. பசிக்கு அன்னம். பசிக்கும் உயிருக்கு உணவு அளிப்பதே பெரிய தர்மம். வள்ளலார் சொன்னார், உயிருக்கு பசி வந்தால் அது வேதனை. அந்த வேதனையை அகற்றுவதுதான் பரம தர்மம். அருட்பெருஞ்சோதி வழிபாடு. வள்ளலார் திருவொற்றியூரில் சத்திய தர்மசாலா நிறுவி அங்கே தினமும் அன்னதானம் செய்து அனைவருக்கும் சமமான உணவு அளித்தார். பின்னர் அவர் வள்ளலார் சத்திய ஞான சபையை அமைத்து அருட்பெருஞ்சோதி தீபமேற்றி வணங்கினார். சிவ ஜமாதி. 1874 ஜனவரி 30ஆம் தேதி வள்ளலார் தன் உடலை பூட்டிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தார். கதவை திறந்தபோது அவர் காணப்படவில்லை. அவர் ஒளியாகவே கலந்துவிட்டார் என்று அவரது சீடர்கள் நம்பினார். வள்ளலார் வாழ்வும் அவர் தந்த உபதேசங்களும் நம்மை அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்க்கைக்கு வழி நடத்தட்டும். பசிக்கு அன்னம், அதுவே நம் கடமையும் நம் வழிபாடும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.